ஹாய், ஸ்ரீ சந்தோஷ் சேனலில் இன்றைக்கி சூப்பரான அவல் வச்சு ஒரு லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அல்லது சிவப்பு அவல் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அவலை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து பவுடர் பண்ணணும், அதனால் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். வெல்லம், தேங்காய், அவல் வீட்டில் பெரும்பாலும் எல்லாருமே வச்சுருப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள். அவல் வறுத்துட்டு ஆற வச்சுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து தேங்காய் துருவல் 3/4 கப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கூடுதலாக பிடிக்கும் அப்படின்னா 1 கப் கூட ஈவனாக சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில் உள்ள நீர் சத்து போகிற அளவுக்கு நல்லா வறுத்து வாசனை வர அளவுக்கு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈரம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் அந்த லட்டு. இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச அவலை இப்போ பவுட்ரு பண்ணிக்கலாம். இது கூட வாசனைக்கு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. ஆற வச்சுருக்க தேங்காய் கூட இந்த அவலையும் சேர்த்து பவுடர் பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்புக்கு வெல்லம் சேர்க்கணும். 2 வெல்லம் எடுத்திருக்கேன். இதை உடச்சிட்டு பவுடர் பண்ணணும் மிக்சியில். உங்களுக்கு வெல்லம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்பட்டால் கூட நீங்கள் அப்புறம் இடையில சேர்த்துக்கலாம், லட்டு பிடிக்க வரல அப்படின்ற பட்சத்தில். இப்போ நான் 2 வெல்லம் சேர்த்துருக்கேன். அதாவது அரை கப்லேருந்து 3/4 கப்பு அளவுக்கு தேவைப்படும். இப்போ பொடி பண்ண வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சர் ஜாரில் வெல்லம் ஒட்டியிருக்கும். நீங்கள் 2 ஸ்பூன் இந்த அவல் தேங்காய் பொடியை போட்டு கூட அப்படியே அரைச்சி கொட்டிக்கோங்க. இப்போ இந்த அவல் கூட இந்த வெல்லம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஏற்கனவே நான் அவல் கேசரி ரெசிபி கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஒரு முந்திரி பருப்பு போட்டு நெய் தாளித்து கொட்டிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதும் 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் வேறு கிரேப்ஸு சேர்க்குறதுனாலும் நட்ஸு சேர்க்குறதுனாலும் விருப்பம்னா உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த அவலில் இந்த முந்திரி பருப்பு நெய்யும் சேர்த்து கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த நெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதான். கையில் அழுத்தி பிடிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்போது நல்லா உருண்டைகள் வரும். இந்த மாதிரி பிடிக்க வராமல் உதிர்ந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க, நல்லா வந்துடும். இப்போ இந்த மாதிரி அழுத்தி நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். சூப்பரான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சிக்கிறணும். நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா அழகாக உருண்டைகளாக கிடைக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்